மஹிந்த ராஜபக்ச அவங்க ஜனாதிபதியா இருக்கும்போது தான் அந்த யுத்தமே நடந்தது. அவருக்கு தெரியாம சுட்டு கொண்டுட்டாங்களாம். எவ்வளவு பெரிய உங்களோட இனத்துக்காவது நீங்க உண்மையா நேர்மையா இருக்கிறீங்கன்னு நினைச்சு கொண்டிருந்த, ஆனா நீங்க அதுவும் இல்ல போல. இன்னொரு பஸ் ஒன்று மோதி அந்த இடத்திலேயே 4 பேர் இறந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 40-50 பேருக்கு மேல படுகாயம். நான் ஒரு 2-3 நாளைக்கு முதல்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டு அரசாங்கத்துக்கு சொன்னேன். யாழ்ப்பாணத்துல இன்றைக்கு பார்த்த ஒரு விஷயம் உண்டு. ஒரு பொம்பளை அக்கா ஒருத்தவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்ன காரணத்துக்கு தெரியுமா? எங்கட இனத்துக்காகவோ எங்கட சமூகத்துக்காக போராடினதுக்கு கைது செய்யப்படல. அவங்க சாராயம் வித்திருக்காங்க. சாராயம் வித்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் பொம்பளை ஆள்றாங்க. இன்றைக்கு பாருங்க, 4 பேர் இறந்து போயிருக்காங்க, 40-50 பேர் படுகாயம். இதுக்கான காரணம் என்ன? கிளீன் ஸ்ரீலங்காண்டு பஸ்ஸுக்கு மேல இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் கலட்டுறீங்க. பஸ் உள்ளுக்கு டிரைவர் ஒருத்தன் இருக்கிறானே, நிறைய பேர் எல்லாரையுமே சொல்ல இல்ல. இந்த டிரைவர்மார் பாத்தீங்கன்னா நீங்களே பார்த்திருப்பீங்க, நானே பார்த்திருப்பேன். பஸ் ஓடும் போது இந்த வாய்க்குள்ள என்னமோ எடுத்து வைப்பானுங்க. இவங்க அந்த பைக் ஓடுற மாதிரி தான் பஸ் ஓடுறது, பிளேன் ஓடுற மாதிரி பஸ் ஓடுற. பஸ் உள்ளுக்கு 50-100 பேர் இருக்காங்க. அவங்களோட உயிருக்கு நாங்க தான் பாதுகாப்பு பொறுப்போட பஸ் ஓடணும் அப்படி யோசிக்கிறல. உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழும் எங்கட சொந்தங்களுக்கு வணக்கம். யாருமே அவ்வளவு எளிதா மறந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். எங்கட தலைவரோட மகனை சுட்டு கொண்டாங்க. எனக்கே சின்ன வயசு, நானே ஞாபகம் வச்சிருக்கேன். யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வாழ்க்கையில ஒரு மோசமான ஒரு துன்பமான சம்பவம்டா இதைதான் நான் சொல்லுவேன். அப்ப இந்த மஹிந்த ராஜபக்ச அவங்களோட மகன் இருக்கிற நாமல் ராஜபக்ச அவங்க நேத்து சொல்றாரு என்னண்டா, இந்த சம்பவம் நடந்துட்டு அப்பாவுக்கு கோல் பண்ணாங்க. அப்ப அப்பா இந்த சம்பவத்தை தெரிஞ்ச உடனேயே மஹிந்த ராஜபக்ச அவங்க அழுதுட்டேர், ரொம்ப கவலைப்பட்டேர். நாமல் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச அவங்களோட மகன் என்ன சொல்றாருண்டா, எங்கட அப்பா கவலைப்பட்டு அழுதது எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கு தான் அப்படி கவலைப்பட்டேர் அப்படி சொல்றேன். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் கேட்கிற நிலைமையில நாங்க இருக்கோம். சில விஷயத்த நாங்க கதைக்க முடியாது. உலகம் முழுக்க தமிழன் பறந்து விரிந்து வாழ்றான். ஆனா தமிழனுக்குன்ற ஒரு நாடு இல்லை. எங்களுக்குன்ற ஒரு நாடு இருந்திருந்தா இதெல்லாம் கேட்க வேண்டிய நிலைமை இருக்குமா? அப்ப யார கட்டுப்பாட்டுல அந்த யுத்தம் நடந்தது? மஹிந்த ராஜபக்ச அவங்க ஜனாதிபதியா இருக்கும்போது தான் அந்த யுத்தமே நடந்தது. அவருக்கு தெரியாம சுட்டு கொண்டுட்டாங்களாம். எவ்வளவு பெரிய உங்களோட இனத்துக்காவது நீங்க உண்மையா நேர்மையா இருக்கிறீங்கன்னு நினைச்சு கொண்டிருந்த, ஆனா நீங்க அதுவும் இல்ல போல. சரி, நாங்க செஞ்சோம் அப்படின்ற தைரியமாவது சொல்லணுமே. அதை விட்டு போட்டு இன்றைக்கு அரசியல்ல ஒடுக்கப்பட்டு அடி மட்டத்துல இருக்கிறீங்க. அப்ப அரசியல்ல ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்யணும்னு இப்ப தமிழ் மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும் இப்படி எல்லாம் கதைக்கிறாங்க. சரி, அவங்கள விடுங்களே. அவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு எங்கட சமுதாயத்துல எங்கட இனத்துல எங்கட உறவுகள் எங்கட மக்களே, இப்ப எனக்கு கூட சின்ன வயசுன, எனக்கு ஒரு 28 வயசு, என்னைய விட வயசுல கூடுனேன் அண்ணாமார் அக்காமார் நிறைய பேரை நான் பாக்குறேன். துரோகமான செயலை செய்யறீங்க. எங்கட இனத்துக்கே உண்மை இல்லாம செம்பு தூக்கி கொண்டு திரிகிறாங்க. அது ஒரு தனி வீடியோவா நான் அதை தனியா கதைக்கணும் இருக்கிற தனி வீடியோவா கதைப்பேன். இப்ப இந்த சம்பவத்தை பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரசியல் லாபத்துக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இன்றைக்கு காலையில குருநாகல்ல ஒரு பஸ் ஒன்று பாத்தீங்கன்னா போற பஸ் ஒன்று தான் நின்று கொண்டு இருந்துச்சு. அந்த பஸ்ஸோட இன்னொரு பஸ் ஒன்று மோதி அந்த இடத்திலேயே 4 பேர் இறந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 40-50 பேருக்கு மேல படுகாயம். நான் ஒரு 2-3 நாளைக்கு முதல்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டு அரசாங்கத்துக்கு சொன்னேன். அதாவது வவுனியால இருந்து கொழும்பு போற பஸ்ல நிறைய பேர் 50 பேர் ஏத்த வேண்டிய பஸ்ல 200 பேருக்கிட்ட ஏத்தி அடைச்சி ஆடு மாடு மாதிரி ஏத்தி அதுல ஒருத்தர் கீழே விழுந்து இறந்து போயிட்டார். இதுல நடவடிக்கை எடுக்கண்டு, அதை கவனத்துல எடுக்கல. இன்றைக்கு பாருங்க, 4 பேர் இறந்து போயிருக்காங்க, 40-50 பேர் படுகாயம். இதுக்கான காரணம் என்ன? கிளீன் ஸ்ரீலங்காண்டு பஸ்ஸுக்கு மேல இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் கலட்டுறீங்க. பஸ் உள்ளுக்கு டிரைவர் ஒருத்தன் இருக்கிறானே, நிறைய பேர் எல்லாரையுமே சொல்ல இல்ல. இந்த டிரைவர்மார் பாத்தீங்கன்னா நீங்களே பார்த்திருப்பீங்க, நானே பார்த்திருப்பேன். பஸ் ஓடும் போது இந்த வாய்க்குள்ள என்னமோ எடுத்து வைப்பானுங்க. அது போதை பொருளாதா என்று எனக்கு தெளிவா தெரியா. அதே மாதிரிக்கு முதல்ல அந்த சாராயம் குடிக்கலாம் கண்டுபிடிப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா டெப்லெட் அப்படின்னு போடுவாங்க. அப்ப அந்த இவங்களோட நோக்கம் என்ன தெரியுமா? இவங்க அந்த பைக் ஓடுற மாதிரி தான் பஸ் ஓடுறது, பிளேன் ஓடுற மாதிரி பஸ் ஓடுற. பஸ் உள்ளுக்கு 50-100 பேர் இருக்காங்க. அவங்களோட உயிருக்கு நாங்க தான் பாதுகாப்பு பொறுப்போட பஸ் ஓடணும் அப்படி யோசிக்கிறல. பஸ் இவங்கள்ட்ட கிடைச்சிட்டுண்டா நான் தான் ராஜா, நான் தான் ஜனாதிபதி, நான் தான் பிளேன் ஓடுறேன் இப்படி ஓடுறது. இன்றைக்கு யோசிச்சு பாருங்க. நானும் இல்லாட்டிக்கு இந்த வீடியோ பாக்குற நீங்க, இல்லாட்டி உங்களோட குடும்பத்தை யாரோ ஒருத்தர் அந்த பஸ்ல இருந்து உயிரிழந்திருந்தா அந்த குடும்பத்துல நிலைமை. இன்றைக்கு 4 பேர் செத்து போயிருக்காங்கன்னு அந்த 4 பேரினுடைய குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது? அப்போ ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு பிற்பாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த ஒரு பயனும் இல்லை.
நான் 2-3 நாளைக்கு முதலே சொன்னேன், இந்த பஸ் விஷயத்துல கவனம் எடுங்க. டிரைவர்ஸ் மார் நிறைய பேர் நல்ல டிரைவர்ஸ் மார் இருந்தாலும் சில பேர் இந்த கண்ட போதைப் பொருட்கள் எல்லாம் பாவிச்சு கொண்டு கொட்டைகள் வந்து பக்கத்துல இருந்தா பொம்பளாக்களை கண்ட உடனே சும்மா ஓடுறது உசாரில்ல. மட்டும் மோசமான ஒரு விஷயம் உண்டு. இது எல்லா இடத்துலயுமே எல்லா மாவட்டத்திலயுமே நடக்கிற ஒரு விஷயம் உண்டு. இதுக்கு தகுந்த நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கலண்டா படு மோசமா போகும். மக்கள் இதுக்கு வந்து கோபம் அடைஞ்சாங்கண்டா அரசாங்கத்தையும் பார்க்க மாட்டாங்க, யாரையும் பார்க்க மாட்டாங்க. எனக்கே கோபம் வருதுடாப்பா. அநியாயமா 4 உயிர் போயிருச்சேனே. அந்த இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு நான் கொழும்பு போறேன்டா அந்த பஸ்ல நான் ஏறி இருந்தா நானும் இல்லைன்னு காலி. என்ன வேலைகள்றாப்பா. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல இன்றைக்கு பார்த்த ஒரு விஷயம் உண்டு. ஒரு பொம்பளை அக்கா ஒருத்தவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்ன காரணத்துக்கு தெரியுமா? எங்கட இனத்துக்காகவோ எங்கட சமூகத்துக்காக போராடினதுக்கு கைது செய்யப்படல. அவங்க வந்து சாராயம் வித்திருக்காங்க. சாராயம் வித்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் பொம்பளை ஆள்றாவா. யாழ்ப்பாணம் மண்ணுண்டா உலகளாவிய ரீதியில பிரசித்தி பெற்றது. எங்கட கலாச்சாரம், எங்கட இனம், எங்கட மொழிக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளமா இருக்கிற அந்த யாழ்ப்பாணம் மண் இன்றைக்கு அந்த மண்ணுல அந்த அக்கா பாத்தீங்கன்னா குருநகரை சேர்ந்த அக்கான்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தான் நான் பார்க்கக்குள்ள தேடி பார்க்கும்போது தெரிய வந்துச்சு. அப்ப இந்த சாராயம் வித்திருக்காங்க. இப்ப எத்தனை நாட்டுல இருந்து, இந்த தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேர் இந்த நம்ம இடத்தை நம்ம மண்ணை பாக்குறதுக்காக நம்ம கலாச்சாரத்தை பாக்குறதுக்காக எத்தனையோ நாடுல இருந்து வாராங்கன்னு சுற்றுலா பயணிகளாக. அப்ப அவங்க எல்லாம் ஆகா என்ன ஒரு இடம் உண்டு, எப்படியான உறவுகள், எப்படியான ஒரு கலாச்சாரம், எப்படியான மண், எப்படியான ஒரு இடம்டாப்பா, இப்படியெல்லாம் பெருமைப்பட்டுட்டு போறாங்க. முக்கியமா யாழ்ப்பாணத்தை சொல்லவே முடியாத வார்த்தைகளால பாராட்டிட்டு போறாங்க. இது போல செய்திகளை பார்த்தா என்ன யோசிப்பாங்க? ஐயோ அது நல்ல இடமே, நான் போன நானே, நல்லா இருந்துச்சே, எப்படி ஒரு இடம் உண்டு, அந்த இடத்துல இப்படி எல்லாம் சாராயம் விற்கிற பொம்பளாக்கள் சாராயம் விற்கிறாங்களா, ஆகா அது ஆபத்தான இடமா, இப்படி எல்லாம் யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்களா? எங்கட இனத்துக்காக, எங்கட மண்ணுக்காக, எங்கட சமூகத்துக்காக நீங்க போராடலண்டாலும் பரவாயில்லடாப்பா. இது போல தேவையில்லாத கேவலமான செயலை செய்யாது. இப்ப யோசிச்சு பாருங்க, 2009ஆம் ஆண்டுக்கு முதல் இயக்கம் இருக்கும்போது ஒரு போதைப் பொருள் இருந்துச்சா? சாராயம் இப்படியான சாராயம் செயற்பாடுகள் இருந்துச்சா? பொம்பளாக்கள் வந்து இப்படி தவறான செயற்பாடுகள் செஞ்சாங்களா? பணமட்ட அடிதான் விழுமனே, பணமட்ட வைத்தியம் தான் கொடுப்பாங்க. அப்ப அந்த நேரம் அரசாங்கம் சொல்லுவாங்க என்ன தெரியுமா? நான் வந்து அரசாங்கத்தினுடைய தரப்புல கதைக்கும் போது சொன்னதுன்னா, இது வந்து வறுமையின் காரணத்தினாலதான் இந்த போதைப் பொருள்லாம் வந்து இப்படி பறந்து விரிந்து இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு விதத்துல ஒத்துக்கொள்ளக்கூடியதா இருந்தாலும் அது வறுமையை ஒழிச்சோம்னா இதெல்லாம் இல்லாம போகும். நீண்ட கால திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா வறுமையை இல்லாமக்கணும். குறுகிய கால திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருளுக்கு வந்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. இயக்கம் இருக்கும்போது அப்போ அந்த நேரத்திலையும் வறுமை இருந்துச்சு தானே. அப்ப இதெல்லாம் எங்க யார் செஞ்சாங்க? எனக்கே பாத்தீங்கன்னா சின்ன வயசுடாப்பா. நானே எனக்கே வந்து 28 வயசுதான். அப்ப என்னைய விட பெரிய அண்ணாமார் அக்காமார் எத்தனை பேர் நான் பாக்குறேன் சமுதாயத்துல செம்பு தூக்கி கொண்டு எங்கட சமூகத்திலேயே எங்கட உறவுகளை துரோகம் செஞ்சு கொண்டு திரியுறீங்க. நீங்கெல்லாம் நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. இந்த வாழ்க்கைன்றது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. யாரையும் எதிர்க்க தேவையில்லை, யாருக்கு நாங்க துரோகம் செய்ய தேவையில்லை. எங்கட மண்ணுக்கு, எங்கட சமுதாயத்துக்கு, எங்கட இனத்துக்கு நீங்க நல்லவங்களா இருக்கணும் மட்டும் நான் சொல்ல வரல. உங்களோட மனசாட்சிக்கு நல்லவங்களா இருங்கடாப்பா. ஒரு விஷயத்தை செய்யும் போது ஆகா ஒரு விசுவாசம் இருக்குதா, அதுல உண்மை இருக்கா, நேர்மை இருக்கா, நானும் பொதுநலவாதி அப்படின்றதுக்காக ஒரு சமூகத்தையே துரோகம் போல காட்டுறதுக்கு சில பேர் எங்கட சமூகத்திலேயே இருக்கிறாங்க. கட்டாயம் இதெல்லாம் ஒரு மோசமான செயல் உண்டுன்னு. இப்படி செயல்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்கட மக்கள் பாருங்க, இன்றைக்கு எத்தனை இடத்துக்கு நான் போறேன், எத்தனை குடும்பத்தை சந்திக்கிறேன், எவ்வளவு வறுமையா ஒரு இன்னொருத்தவங்கள்ட்ட டிபெண்ட் ஆகிற நிலைமையில இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் யார்? எங்கட அரசியல்வாதிகள் எங்கட மக்களை வச்சு அரசியல் செய்யறதை தான் பார்க்க முடியுதே தவிர எல்லாருமே பிழைப்பு நடத்துறதுக்கு தான் பாக்குறாங்க. எங்கட உண்மையான மக்கள் மீது, எங்கட உறவுகள் மீது அன்பு இருந்தா அதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்வாங்க. அப்படி செய்யற மாதிரி எனக்கு தெரியல. இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ச அவங்களோட மகன் நாமல் ராஜபக்ச அவங்க வந்து எங்கட தலைவரோட மகனை சுட்டு கொண்டதை அப்பாவுக்கு தெரியாம நடந்தது. அப்பா ரொம்ப கவலைப்பட்டேர். அப்பா வந்து பாத்தீங்கன்னா அழுதுட்டேர். இப்படி வந்து கம்பி கட்டுற கதையில கழிச்சு கொண்டிருக்காங்க. ஆனா அதுக்கும் செம்பு தூக்குறதுக்கு எங்கட இனத்துக்குள்ள, எங்கட சமூகத்துக்குள்ள துரோகிகள் இருக்காங்க. அதுக்கு வந்து செம்பு தூக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு இலங்கையில ஊடகம் இருக்கு, நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. உண்மையாவும் நேர்மையாவும் பயப்படாம துணிச்சலா கதைக்கக்கூடியவங்க இருக்காங்களான்னு கேட்டா எனக்கு பார்க்கக்கூடிய வகையில தெரியல. எனக்கு தெரிஞ்சு நாங்க மட்டும்தான் சில நேர்மையான ஒரு யூடியூபரா இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய மனசாட்சிக்கு நிறைய பேரை பாக்குறேன் சும்மா செம்பு தூக்குற வேலைகளை செஞ்சு கொண்டிருக்காங்க. பாக்குறேன், நீங்க சொல்லுங்க. நன்றி.